ஹிந்தி கா ஸ்வர்ண யுக பக்தி கால். ஹிந்தி இலக்கிய உலகத்தில் ஒரு பொற்காலம்னு சொன்னோம்னா அது பக்தி காலம்தான். பக்தி காலம்னா என்னன்னு பார்க்கலாம். பாபு गुलाब राय का जन्म उत्तर प्रदेश के इटावा में 1888 ईस्वी को हुआ. பாபு குலாப் ராய் அப்படிங்கிறவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இட்டாவா கிராமத்தில் 1888 ஆண்டு பிறந்தார். उन्होंने MA LLB आदि उपाधियां प्राप्त की. அதுக்கப்புறம் இவர் MA LLBலாம் படித்தார். उनको आगरा विद्यालय ने D.Litt की उपाधि प्रदान की. அதுக்கப்புறம் ஆக்ரா யூனிவர்சிட்டி இவருக்கு D.Litt அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குது. அடுத்து இவர் நவரச सिद्धांत और अध्ययन काव्य के रूप हिंदी नाट्य विमर्श आदि इनकी प्रमुख कृतियां हैं. இவர் நவரச சித்தாந்தங்கள் அத்தியன் போன்ற தலைப்பில் அதுக்கப்புறம் நாட்டியத்தை பற்றின விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து நாட்டிய விமர்சனம் அப்படிங்கிற புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. ये गंभीर और विश्लेषक निबंधकार है. இவர் ஒரு கம்பீரமானவர், அதாவது இவர் எடுத்துக்கிற கருத்துலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். उन्होंने व्यक्ति परक और वस्तु परक निबंध लिखे हैं. இவர் வந்து மனிதர்கள்ட்ட இருக்கிற வேற்றுமை பொருட்கள்கிட்ட இருக்கிற வேற்றுமை அதை பற்றிலாம் கூட எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் 1963 இறந்துட்டார். हिंदी साहित्य इतिहास में संवत 1374 से 1650 तक की कालावधि को भक्ति काल माना जाता है. ஹிந்தி இலக்கிய உலகத்தில் 1374 1650 வரைக்கும் பக்தி கால்னு சொல்கிறோம். ராமச்சந்திர சுக்லக்கே அனுசார் 1375 இந்த ராமச்சந்திர சுக்ல என்ன சொல்கிறாருன்னா 1375 1700 வரைக்கும் பக்தி கால் மானா ஜாத்தாக பக்தி கால்னு சொல்கிறாரு. வீரகதா கால் की अपेक्षा भक्ति काल में ही हिंदी में उत्तम रचनाएं अधिक मात्रा में लिखी गई है. அதாவது வீரகதா கால தவிர பக்தி காலத்தில் தான் வந்து ஹிந்தி இலக்கியம் வந்து நிறைய எழுதப்பட்டது. इसी काल भाव पक्ष कला पक्ष आदि दोनों पक्षों को पूर्ण प्रोत्साहन मिला. அதனால் வந்து உணர்வை வெளிப்படுறது கலையை வெளிப்படுத்துகிற மாதிரிலாம் அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. साहित्य के सभी प्रमुख अंकों का परिमार्जन भी इसी युग में हुआ. இலக்கியத்தில் எல்லா பக்கங்களிலையும் வந்து நிறைய மாற்றம் ஏற்படுது. इसलिए एक युग हिंदी साहित्य का स्वर्ण युग कहा जाता है. அதனால் வந்து ஹிந்தி இலக்கிய உலகத்தில் இதை ஒரு பொற்காலம்னு சொல்கிறோம். பக்தி கால் में 2 प्रकार की प्रमुख धाराएं प्रचलित है. பக்தி காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 2 பிரிவுகள் இருக்குது. நிர்குணவாதி தாரா சகுணவாதி தாரா. அதாவது இதில் 2 குரூப் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து தோற்றமுள்ள கடவுளையும் இன்னொருத்தவங்க தோற்றமில்லாத கடவுளையும் வணங்குறாங்க. நிர்குணவாதி தாராக்கே 2 பேதகை. அதே மாதிரி இந்த தோற்றமில்லாத கடவுளை வணங்குற கொள்கையில் 2 இருக்குது. சந்த காவிய சூஃபி காவியன்னு. அதாவது இதிலே வந்து சந்து துறவிங்களே 2 டைப் இருக்காங்க. ஒருத்தவங்கள சூஃபின்னு சொல்கிறோம், ஒருத்தவங்கள துறவின்னு சொல்கிறோம். அவங்க எழுதின படைப்புகள். संत काव्य को हम ज्ञान मार्ग की शाखा और सूफी काव्य को प्रेम मार्ग की शाखा के नाम से भी पुकारते हैं. இந்த துறவிகள் எழுதினதை வந்து அறிவுபூர்வமான கிளை அப்படின்னும் இந்த சூஃபிங்கிற சொல்லப்படுற இந்த துறவிகள் எழுதின காவியத்தை வந்து காதல் மார்க்கத்தில் கடவுளை அடைகிற வழியையும் சொல்கிறாங்க. சகுனவாதி தாராக்கே 2 பேத ஹேங். அதே மாதிரி தோற்றமுள்ள கடவுளை வணங்குறவங்களும் 2 பிரிவாக இருக்காங்க. எப்படின்னா ராமபக்தி தாரா கிருஷ்ண பக்தி தாரா. அதில் 2 பேர் இருக்காங்க. அதில் வந்து ராமபக்தியை ராமனை வணங்கக்கூடிய ஒரு குரூப்பும் கிருஷ்ணனை வணங்கக்கூடிய ஒரு குரூப்பும் இருக்குது. இப்போ சமன்யதா அப்படின்னா என்ன அப்படின்னா பக்தி காவியக்கி 4 சாக்காயேங். இந்த பக்தி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 கிளைகள் இருக்குது. என்ன அப்படின்னா உண்மையும் ஏக் பிரகார் கி சமன்யதா அவசியகை. அதில் வந்து கொஞ்சம் ஒற்றுமையும் இருக்கும். உனக்கு பிரதான் லட்சிய பக்தி ஹீகை. அவங்களுக்கு முக்கியமாக வந்து ராமனை வணங்கினாலும் கடவுளை கிருஷ்ணனை வணங்கினாலும் தோற்றமுள்ள கடவுளை வணங்கினாலும் தோற்றம் இல்லாத கடவுளை வணங்கினாலும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது பக்தி தான். கபீர் ஞானோபசக்தே. கபீர்தாஸ் வந்து ஞானத்தை அறிவுறுத்தினார். மகர் உன்பர் வைஷ்ணவ தர்மக்கா பிரபாவ் படாத்தா. அவங்கள்ட்ட வந்து வைஷ்ணவ தர்மம் அதாவது என்னன்னா பெருமாளை வணங்குற குணமும் இருந்தது. बेखुदा स्वीकार करते हैं. कहा कबीर हरी बहदी बीनू मुहती नहीं रे मूल. இந்த மாதிரி வந்து கவிஞர் பாடியிருக்காரு. भक्ति काल की मूल्यता पर विचार करने के लिए हम निम्नलिखित 3 दृष्टिकोण अपनाते हैं. அதாவது பக்தி காலத்தில் அடிப்படையாக என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து 3 பிரிக்கிறோம். धार्मिक परिप्रेक्ष्य में मूल्य, सामाजिक परिप्रेक्ष्य में मूल्य, साहित्य परिप्रेक्ष्य में मूल्य. அதாவது தர்ம சம்பந்தமான சமுதாய சம்பந்தமான இலக்கிய சம்பந்தமான படைப்புகள் வந்து இருக்கு இலக்கியத்தில். इस काल की 4 धारों में आध्यात्मिक विचार धारा पाई जाती है.
அதாவது இந்த காலத்தில் 4 விதமான கொள்கைகள் பற்றின படைப்புகள் இருக்கு. मोहम्मद जायसी ने लौकिक कथाओं में धर्म को आधर्मिक रूप दिया. முகமது ஜாய்சிங்கிறவர் வந்து உலக வாழ்க்கையில் இருக்கிற கதைகளை எல்லாம் சொல்லி தர்மக்கோ ஆத்தியாத்மிக் ரூபதியா, மக்கள் வந்து தர்மத்தை கடைபிடிக்கிற மாதிரி, சாதி சமயத்தை கடைபிடிக்கிற மாதிரி பண்ணுறாரு. உன்ஹோனே நிஷ்காம் பிரேம்கோ சப்சே உத்தமமானா, அதே மாதிரி இந்த கடவுள் மேலே உள்ள அன்பை வந்து சிறப்பாக நினைக்கிறாரு. கபிதாஸ் நே தர்மக்கோ மானவீய விசாரங்கா விஸ்தார் கியா. கபிதாஸ் வந்து அவர் வணங்குற கடவுளையும் தர்மத்தையும் மனிதர்களுடைய கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர்றாரு. துளசிதாஸ் நே அப்பனேக்கோ ராம்கா தாஸ் மானா. இந்த துளசிதாசர் வந்து ராமனுக்கு தாசனா தன்னை நினைக்கிறாரு. सूरदास की भक्ति में सख्त भाव प्रमुख रूप में है. सामाजिक परिप्रेक्ष्य वातावरण में मूल्य. ஞானாசிரிய கவியோं के नायक कबीर ரைதாஸ் நானக் ஆதி கவியோं ने, அதாவது அருவி மார்க்கத்தில் செல்லக்கூடிய இந்த புலவர்கள்லாம், அதாவது இந்த இலக்கியவாதிகள்லாம் கபீர் ரைதாஸ் நானக் இவங்க எல்லாம் தன்னுடைய படைப்புகள் மூலம் அந்த விஸ்வாஸ் மித்யாடம்பர் ஆதிக்கா கண்டன் கியாகை, மூட நம்பிக்கையையும் கடவுளை வணங்குறதுல வெளியே ஆடம்பரமாக செய்கிறதையும் அதை வெறுக்கிறாங்க. பிரேமாசிரயி காவியோங்கே நாயக் ஜாயிசினே, அதாவது அன்பு மார்க்கத்து மூலம் கடவுளை வணங்குறத சொல்கிற இந்த ஜாயிசி சகிஷ்ணுதா அவர் மதுரதக்கா பிரச்சார் கியா, அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க படைப்புகளில். ராமபக்தி தாராக்கே நாயக் துளசிதாஸ்னே, ராமபக்தியை தான் சிறப்பானதாக சொல்லக்கூடிய இந்த துளசிதாசர் சாமாஜிக் ஏக்கத்தா கேலியே சமன்வய பாவக்கா பிரச்சார் கியா, சமுதாயத்தில் ஒற்றுமை வரணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சமத்துவமான ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. கிருஷ்ண பக்திக்கே நாயக் சூரதாஸ் அவர் அஷ்டச்சாப் கவியோனே வாத்சல்ய பாவக்கா பிரச்சார் கியா, கிருஷ்ண பக்தியை கடைபிடிக்கக்கூடிய இந்த சூரதாஸும் தன்னுடைய அவரை பின்பற்றின 8 கவிஞர்களும் கடவுளுடைய அந்த கிருஷ்ணனுடைய இளம் பருவம் குழந்தை பருவத்தை பற்றின பாடல்களை எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து சாகித்யக் பரிபேக்ஷியமே மூல்ய, इसमें பாஷா ஒரு காவியக்கா வர்ணன் மில்தா ஹை, அதாவது இலக்கிய ரூபத்தில் சில படைப்புகளை படைச்சிருக்காங்க. இலக்கியத்தில் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கடவுள்கள் நம்பிக்கையை வச்சு எழுதியிருக்காங்க. அதில் வந்து வர்ணனை நிறைய இருக்குது. ஞானாசிரிய கவியோங்கி பாஷா கிச்சடி பாஷா ஹை, அறிவு மார்க்கத்தில் செல்லக்கூடிய இந்த கவிஞர்கள் தனக்கு எல்லா மொழிகளும் கலந்த ஒரு கிச்சடி பாஷாயை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சூஃபி கவிஞர்கள் தன்னுடைய அவதி பாஷாவை பயன்படுத்துகிறாங்க. ராமபக்தியை கடைபிடிக்கிற கவிஞர்கள் தத்சம் சப்த பாலி பிராகிருத் அதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க, அரபி ஃபாரசி போன்றதை. அதே மாதிரி ஹிந்திக்கு போலியோங்கி சப்த பாயே ஜாத்தே ஹேங், ஹிந்தியும் அதில் கலந்துருக்கு. கிருஷ்ண பக்தி தாராக்கே கவியோங்கி பாஷா மே தத்சம தத்பவ தேசிய ஒரு விதேசி பாஷாவுக்கு சப்த பாயே ஜாத்தே ஹேங். கிருஷ்ண பக்தியை எழுதக்கூடிய இந்த கவிஞர்கள் தன்னுடைய படைப்புகளில் பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற மொழிகளுக்கு சமமான சில வார்த்தைகள், சமஸ்கிருதத்திலிருந்து வரக்கூடிய சில சொற்கள், நம்ம நாட்டு மொழிகள், அயல் நாட்டு மொழிகள், அது எல்லாத்தையுமே கலந்து எழுதியிருக்காங்க.